வெல்கம் டு அனீஸ் கிச்சன். நாம இன்னைக்கு பார்க்க போறது ஹேர் growth சேலஞ்சோட 8th டே பத்தி தான் பார்க்க போறோம். இந்த 8th டேல ஒரு ஹேர் பேக் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ஹேர் பேக் நல்ல முடி கருகருன்னு இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. நிறைய பேர் கிரே ஹேர் இருக்கு, செம்பட்ட முடி இருக்குன்னு சொல்றீங்கல்ல. இந்த ஹேர் பேக் நல்லா ஒர்க் அவுட் ஆகும். பிளஸ் நம்ம வந்து ரெகுலரா யூஸ் பண்ணும்போது முடி நல்லா கருகருன்னு இருக்கும். 7th டே ஹேர் growth சேலஞ்சில் நெல்லிக்காய் ஜூஸ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். ப்ளஸ் நம்ம வந்து ரெகுலராக என்னெல்லாம் எடுத்துக்கிறோமோ அதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இந்த 8th டேயில் இந்த ஹேர் பேக் போட்டுட்டு அடுத்த நாள் அவுரி ஹேர் பேக்கோ இல்லை வந்து கரிசலாங்கண்ணி ஹேர் பேக்கோ போடும்போது உங்களோட முடி நேச்சுராகவே கருகருன்னு இருக்குங்க. இந்த ஹேர் பேக் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், இந்த ஹேர் பேக்கில் எந்த அளவுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் பார்க்க போகிறோம். இந்த ஹேர் பேக்குக்காக நான் வந்து மருதாணி இலைகளை வந்து ஃப்ரெஷ்ஷாக எடுத்துருக்குறேங்க. ஃப்ரெஷ்ஷான இலைகளாக பறித்து எடுத்துருக்கிறேன். நீங்கள் ஹென்னா பவுடராக எடுத்துக்கிறதா இருந்தால் முதல் நாள் நைட்டே டீ டிகாஷனில் ஊற வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் நல்லா அப்ளை பண்ணிட்டு 1 or 2 hours வச்சு வாஷ் பண்ணிருங்க. நிறைய பேர் கேட்குற டவுட் என்னன்னா, ஃப்ரெஷ் இலைகளாக அரைச்சிட்டு நம்ம தலையில் அப்ளை பண்ணலாமாக்கா, ரெட்டிஷாக ஆயிராதா, நம்மளோட ஸ்கின் ரெட்டிஷாக ஆயிராதா அப்படின்லாம் கேட்குறீங்க. நீங்கள் டைரெக்டாக அரைச்சிட்டு அப்ளை பண்ணி பாருங்க, அதோட ரிசல்ட்டு சூப்பராக இருக்குங்க. உங்களோட முடி 2 மடங்கு அடர்த்தியாக தெரியும், நல்ல பவுன்ஸியாக தெரியும். அதை யூஸ் பண்ணினவங்களுக்கு தெரியும். அதை பற்றி நீங்கள் பயப்படவே வேணாங்க. அரைக்கும் போது அரை லெமனை புழிஞ்சு விட்டு நல்லா நைஸாக அரைச்சிருங்க. கொஞ்சம் லிக்விட் கன்சிஸ்டன்சியில் அரைங்க. ரொம்ப நம்ம கைக்கு வைக்கும் போது நல்லா கெட்டியாக அரைப்போம். அப்படி இல்லாமல் கொஞ்சம் தண்ணியாட்டம் அரைச்சிங்கன்னா அந்த தண்ணி வந்து நம்மளோட முடியில் அப்ளை ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம அந்த தண்ணி தான் முடியில் அப்ளை ஆகும். நீங்கள் ஆக்சுவலாக அப்படியே எடுத்து 10 மாதிரி போட்டிங்கனாலாம் ஒட்டவே ஒட்டாது. அந்த தண்ணி நம்மளோட முடியில் ஃபுல்லாக படணும். அதுக்கப்புறம் இருக்கிற எக்ஸஸாக இருக்கிற அந்த திக்காக இருக்கிறத அந்த இது வந்து நீங்கள் அப்படியே தலையில் ஒட்டி விட்டுறலாம். இந்த மாதிரி இருக்கணுங்க. நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும். ஸோ இந்த ஹேர் பேக்னால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது தெரியுமா? பொடுகு சுத்தமாக இருக்காதுங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் அப்ளை பண்ணும்போதே பொடுகு இருக்காது, அரிப்பு இருக்காது, நல்ல ஒரு ஷைனிங்காக இருக்கும் முடி. அதே மாதிரி இந்த ஹேர் பேக்கை அடிக்கடி நீங்கள் உபயோகப்படுத்தும் போது உங்களோட முடி நேச்சுரலாகவே பிளாக்காக மாறிடுங்க. அதாவது முடி இயற்கையாகவே நல்ல கருகருன்னு இருக்கும். இந்த ஹேர் பேக் போட்டால் முடி வந்து ரெட்டிஷாக மாறிடுமாக்கா அப்படின்லாம் நிறைய பேர் கேட்குறீங்க. கண்டிப்பாக ரெட்டிஷாக ஆகாதுங்க. நான் பாப்பாவுக்கு நிறைய டைம் போட்டிருக்கேன் இந்த ஹேர் பேக்கு. என்னைக்காவது ரெட்டிஷாக இருந்து பார்த்துருக்கீங்களா? ஆக்சுவலாக நேச்சுரலாகவே பிளாக்காக இருக்கிறவங்களுக்கு, அதாவது ப்ரௌனாக இருக்கிறவங்களுக்கு கூட நல்லா பிளாக்காக தான் ஆகுமே ஒழிய ரெட்டிஷாக ஆகாது. ஒயிட் முடிக்கு மட்டும்தான் ரெட்டிஷாக ஆகும். மற்றபடி உங்களோட முடி ஒரு முடி கூட நரைச்ச முடி இல்லை, வெள்ளை முடி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ரெட்டிஷாக ஆகாது. வெள்ளை முடி இருக்கிறவங்களுக்கு ரெட்டிஷாக மாறும், கண்டிப்பாக மாறும். ஸோ அவங்களுக்கு வந்து அந்த ரெட் கலர் வந்து பிளாக்காக மாறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு தான் அவுரி ஹேர் பேக்கோ இல்லை கரிசலாங்கண்ணி ஹேர் பேக்கோ அந்த ரெட்டிஷ் மேலே போடும்போது நேச்சுரலான பிளாக்காக தெரியும். கலர் வந்து ரெண்டும் சேரும்போது பிளாக்காக மாறிடும். ரெட்டும் ப்ளூவும் சேரும்போது இல்லை ரெட்டும் பிளாக்கும் சேரும்போது நேச்சுரலாகவே நம்மளோட முடி கருகருன்னு இருக்கும். இதை வாரம் வாரம் உபயோகப்படுத்தும் போது நம்ம முடி நல்ல கருகருன்னு இருக்கும். நம்ம வந்து இயற்கையாகவே முடிய நல்ல கருகருன்னு வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ நம்ம ஆர்டிஃபிஷியலான எந்த கலருமே யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி சின்ன பிள்ளைங்களுக்கு இதை உபயோகப்படுத்தும் போது நிறை முடி இருக்காது. நரைச்ச முடி 1 2 இருக்கும். ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க, எனக்கு இந்த வயசுலேயே நரைச்சிருச்சு அப்படின்னு. அவங்களுக்கு இது வந்து அந்த சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து நமக்கு ஆர்டிஃபிஷியலாக எதுவும் யூஸ் பண்ண முடியாது. அதாவது கெமிக்கல் ஹேர் டையோ கெமிக்கல் எதுவுமே யூஸ் பண்ண முடியாது. ஸோ நேச்சுரலாக சின்ன பிள்ளைங்களுக்கு அந்த ஒயிட் முடியை மாற்றுறதுக்கு இது ஒரு பெஸ்ட் சொல்யூஷனாக இருக்கும். நான் அப்ளை பண்ணுறேன் பார்த்தீங்களா, இது மாதிரி தாங்க அப்ளை பண்ணணும். அந்த ஈரம் வந்து நல்லா அடி முடியிலேருந்து நுனி முடி வரைக்கும் மருதாணியோட ஈரம் வந்து நல்லா ஒட்டணுங்க. நம்மளோட முடியிலையும் சரி, நல்லா வேர்க்கால்களில் கூட ஒட்டலாம், தப்பே இல்லை. நம்ம வந்து வேர்க்கால்களில் போடுறதுனால வேர்க்கால்கள்லாம் செவந்து போய் ஒரு மாதிரி முடி கொட்டும். அது பயமே வேணாம். பயப்படாமல் அப்ளை பண்ணலாங்க. நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் இந்த ஹேர் பேக்கை ஒரு டைம் யூஸ் பண்ணினீங்கன்னா மறுபடியும் நீங்கள் விடவே மாட்டீங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும் உங்களோட முடி. இப்போ நம்ம இதை ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொண்டை போட்டுட்டு 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் வச்சு வாஷ் பண்ணி பாருங்கள். உங்களோட முடி நேச்சுரலான பிளாக்காக இருக்கும். ப்ளஸ் இந்த சம்மர் சீசனுக்கு ஏற்ற ஹேர் பேக்குங்க. நிறைய பேர் கேட்குற இன்னொரு டவுட் என்னென்னா, அக்கா ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணணுமா? முடிஞ்ச அளவுக்கு ஷாம்பு யூஸ் பண்ணாமல் வாஷ் பண்ணுங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இல்லை எனக்கு ஷாம்பு போட்டு வாஷ் பண்ண பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மைல்டாக ஷாம்பு யூஸ் பண்ணி வாஷ் பண்ணுங்கள். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல்
மறந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. 9th டேவோட ஹேர் கேர் சேலஞ்ச் என்னங்கிறத அடுத்த வீடியோல பார்க்கலாம்.